வெகு விரைவில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார். அவர் விரைவில் பாஜகவிலிருந்து வெளியேறி ஒரு புதிய கட்சியை உருவாக்கி அவர் விஜயோடு கூட்டணி செல்ல தயாராகிவிட்டார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், விஜய், அண்ணாமலை இவர்கள் 4 பேரும் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனை கதையை சமூக வலைதளங்கள்ல அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு தங்களைத்தானே கிளைம் பண்ணிக்கக்கூடிய இந்த கைக்கூலிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்னு மிகப்பெரிய விவாதமும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் சிரித்த முகத்தோடு அண்ணாமலை ஏன் செல்கிறார் அப்படின்னு விமர்சகர்கள் எல்லாருமே அண்ணாமலை நோக்கி பாயிறாங்க. பாஜக அப்படின்ற ஒரு கட்சி ஒரு நெகட்டிவான ஒரு கட்சி. அந்த கட்சியெல்லாம் என்னைக்குமே தமிழ்நாட்டில் வளரவே முடியாது, வரவும் முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தை எல்லாத்தையுமே உடைச்சு வெறுப்பு அரசியலை தள்ளி விட்டுட்டு ஒரு அன்பான அரசியலை பாஜகவும் கொடுக்கும் அப்படின்னு உள்ள கொண்டு வந்தவர் தான் அண்ணாமலை. எல்லாருமே எப்ப பார்த்தாலும் பாஜக மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரசியலை பாக்குறாங்க. அதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்துதான் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்து என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய யாத்திரையெல்லாம் போய் மக்களோட மக்களாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. கொள்கை கோட்பாடுல நமக்கு உடன்பாடு இருக்குமான்னு கேட்டா 1000 விமர்சனங்கள் இருக்கும். ஆனா இந்த கட்சியை வளர்த்தாங்களான்னு கேட்டா அண்ணாமலை வளர்த்தார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா முதுமையான தலைவர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு கட்சியை கொண்டு வந்தாங்களான்னு கேட்டா உறுதியா கிடையாது. ஆனா அண்ணாமலை தான் பிஜேபின்ற ஒரு கட்சியை எடுத்து இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கேன் அப்படின்னு காமிச்சாரு. அதனாலதான் இன்னை வரைக்கும் கூட அண்ணாமலையை தலைவர் பதவி நீக்கிட்டாலும் கூட அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் தொண்டர்கள் உற்சாகம் அடைகிறாங்க, கரகோஷம் எழுப்புறாங்க. அமித்ஷா மேடையில் ஏறும்போது அமித்ஷாவுக்கு கூட அவ்வளவு வரவேற்பு இல்லை. ஆனால் அண்ணாமலை ஏறும்போது அவ்வளவு வரவேற்பு இருந்தது. அதற்கு மிகப்பெரிய சான்றே இந்த மதுரை முருகன் மாநாடு தான். அந்த மாநாட்டில் அண்ணாமலை பேச வர்றாருன்னு பேரை கூட சொல்லலை. ஆனால் அண்ணாமலை பேப்பரோட எந்திரிச்சிட்டாரு, அடுத்து நம்ம தான் பேச போறோம்னு. ஆனால் அவரை பார்த்து ஒட்டுமொத்த பலாயிரக்கணக்கான பாஜக தொண்டர்களும் RSS தொண்டர்களும் அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. அவரை ஆர்ப்பரிச்சு கொண்டாடிட்டு அவரை உற்சாகப்படுத்தினாங்க. இது எல்லாமே நம்ம கண்ணால பார்த்தது. இப்ப சமீபத்துல ஒரு 2 மாசமா என்ன மேட்டர் ஓடிட்டு இருக்குன்னா, அண்ணாமலை கட்சியில இருந்து வெளியேற போறாரு. பிஜேபி அவரை ரொம்ப அவமானப்படுத்திருச்சு. அவர் கடுமையான அப்செட்ல இருக்கிறாரு. அப்செட்டா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கும் காது குத்து வீட்டுக்கும் போயிட்டு இருக்காரு. வேற எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் அட்டென்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கும் விதமாக PL சந்தோஷ் அண்ணாமலை நேரில் வீட்டில் போய் பார்த்து அவங்க கட்சியின் கூட்டத்துக்கும் அழைச்சிட்டு போனாரு. உடனே அதுக்கும் ஒரு கதை. பார்த்தீங்களா, நாங்களாம் சொன்னோம்ல, இது உண்மைதான். அண்ணாமலை பயங்கரமான அப்செட்ல இருக்கிறாரு. PL சந்தோஷே வீட்டுக்கு போய் நேரில் அவர் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு ஒரு விளக்கம் பட்டது. அண்ணாமலை ஹை ஃபீவர்ல இருந்தாரு, அதனாலதான் வெளியில வர முடியல அப்படின்னு. உடனடியாக வந்த உடனே எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, சார் நீங்க பயங்கரமான அப்செட்ல இருக்கீங்களா, இந்த கட்சியை விட்டு வெளியேறி புது கட்சி தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுதே, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்றாரு. அப்படியாங்கண்ணா, நான் கட்சி தொடங்கும் போது சொல்றேன் அப்படின்னாரு. ஒரு அடிப்படை அறிவு உள்ள அரசியல் அறிவு உள்ள எல்லாருக்குமே இது புரியும். அவர் நக்கலா பிரஸ்ஸை பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு, நான் தொடங்கும் போது சொல்றேன்னு போயிட்டாரு. உடனே இதை வச்சு ஒரு டிபேட்டை கிளப்பிட்டாங்க. பாத்தீங்களா, அண்ணாமலே அவர் வாயால சொல்லிட்டாரு கட்சி தொடங்க போறாரு, அதுதான் நான் தொடங்கும் போது உங்களை சொல்றேன், அவர் இல்லைன்னு மறுக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை நான் அப்செட்டா இருக்கேன், எனக்கு தலைமை மேல அதிருப்தியா இருக்கு அப்படின்னு சொன்னார் அவங்கள்ட்ட. நம்ம பல கனவுகளில சொல்லியிருக்கோம், இன்னைக்கு அண்ணாமலைன்ற ஒரு பிராண்டை உருவாக்குனது இந்த பிஜேபி தான். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதனை பெங்களூர் கர்நாடகால இருந்து கொண்டு இங்க அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க அரசியல் தலைவரை உருவாக்கி அவரை இவ்வளவு பெரிய பிராண்ட் இமேஜா மாத்தினதுக்கு அப்புறம் அவரை தூக்கி கருவல் மாதிரி கசக்கி போட்டுருவாங்களா? ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? அண்ணாமலை கட்சியை விட்டு துரத்திடுவாங்க. சீனியர்ஸ் யாருக்குமே பிடிக்கல இருக்கலாம், சீனியர்ஸ்க்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக டெல்லி பாஜக அண்ணாமலை கழட்டி விட்டுன்னு நினைப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? தனிச்சு நின்னே இத்தனை % ஓட்டு வாங்கி கொடுத்தாரு, நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை கொடுத்துருக்காரு. அப்ப எப்படி நம்ம தக்க வைக்கணும்? ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுக கூட்டணி போறது அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அண்ணாமலை இருந்தா ஒரு சின்ன கிளாஷ் ஏற்படுமோ அப்படின்னு நினைச்சு அவங்க நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அதை விட்டுட்டு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத தங்களை மிகப்பெரிய ஒரு சாணக்கியன் போல ஒரு 2-3 சேனல் இருக்கு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே நேரில் உட்காந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க. அதுலயும் குறிப்பா அந்த நக்கீரன் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கார் எடுத்துட்டு நேராக டெல்லி போனாரு. அப்போ லெஃப்ட் டயர் பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் நம்ம மணி கடையில் பஞ்சர் பார்த்தாங்க. பஞ்சர் பார்த்துட்டு டீ சாப்பிட்டாங்க, காஃபி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையை அங்கே போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு நேரில் உட்காந்து பார்த்த மாதிரி அளந்து விடுவார். கொஞ்சம் நெஞ்ச கதை கிடையாது இது. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நக்கீரன் பிரகாஷ் பேசின பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி பாருங்களேன். சசிகலாவை அமித்ஷா கூட்டு பேசிட்டாரு, கட்சி உங்க கையில கொடுத்துட்றேன், நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு, இப்படின்லாம் அளந்து கதையாக விட்டுருப்பாரு. இது எல்லாமே வியூஸ்க்காக மட்டும்தான். அன்னைக்கு இரவு வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. அதே போல சவுக்கு சங்கரும்
அண்ணாமலை வந்து கட்சியிலேருந்து அதிருப்தியிலேருந்து வெளியேற போறாரு, தனி கட்சி தொடங்க போறாரு, அப்படி இப்படின்னு பேசிட்டு அவரோட சொந்தக்காரங்க வீட்டில் ரைடு விட்டாங்க, அவருக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி பிஜேபி கொடுக்குது. ஏங்க வெளியில இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது, டெல்லி பிஜேபியோட டைரக்டா கணக்கில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாதா? அவருக்கு தெரியாத உள்ளுக்குள்ள என்ன அரசியல் நடக்குதுன்னு. நான் தான் பலமுறை சொல்றேனே, அண்ணாமலையை கசக்கி போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி அதிமுக கட்சியை வளர்க்குற அளவுக்கு பாஜக வந்து ஒரு அடி முட்டாள் கட்சி கிடையாது. அந்த கட்சி இது வரைக்கும் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கும் முதல்ல, அதுக்கப்புறம் அந்த கட்சியை அடிச்சு காலி பண்ணும். அப்போ அண்ணாமலை வந்து இப்போ அவங்க சைலண்டா தான் இருக்க சொல்லியிருக்காங்களே தவிர அண்ணாமலை கட்சியை விட்டு ஒதுக்கணும், இல்லை வந்து அவர் அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது. அமித்ஷா மேடையில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. உறுதியான முறையில் அண்ணாமலை இன்னும் மேற்கொண்டு வளர்ச்சியான பாதையில தான் போவார், அவருக்கு மிகப்பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம சொன்னாரு. இது கூட புரியாதா? அண்ணாமலை வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் லீடரை உருவாக்கி 2026 தேர்தல் களத்தில் அவங்க நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, பிரச்சாரத்தில் அண்ணாமலை தான் மிகப்பெரிய ஒரு குரலாக ஒலிப்பார் என்டிஏ கூட்டணியில. அப்ப அவர் என்ன பண்றாரு, டிடிவி தினகரன் போய் சந்திக்கிறாரு. உடனே டிடிவி தினகரன் சந்திக்கிறாரு, பாத்தீங்களா அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு அப்படின்னு இல்லாத பொய்யெல்லாம் உருட்டி விட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலைன்ற ஒரு நபர் தாங்க பிஜேபின்ற ஒரு கட்சி இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. கடைசி 5 வருஷத்துக்குள்ள அவர் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பல இளைஞர்கள் தங்களை தாங்களே இணைத்துக் கொண்டாங்க. நமக்கு அந்த கட்சி மேல உடன்பாடு கிடையாது, ஆனாலும் இது நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை இல்லை அப்படின்னா பிஜேபி இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டை கொண்டு வந்துட்டாரு. ஒருவேளை அண்ணாமலை ரொம்ப ட்ரபிள் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, கீழே இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அவர் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அவர் டைரக்டா டெல்லி பிஜேபியில் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இவர் குறித்து நிறைய புகார்கள் சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் கொடுக்க மாட்டாரா? சரி, ஒருவேளை அண்ணாமலை வந்து அவமதிக்குது, இன்சல்ட் பண்றாங்க, அவர் பேச்சுக்கெல்லாம் வந்து வேல்யூ கிடையாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு டிடிவி தினகரன் அவரை சந்திக்க வைக்கிறாங்க? இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் சந்திக்கிறாரு, இந்த பக்கம் டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திக்கிறாரு. வெளியில வந்துட்டு சொல்றாரு நான் ஓபிஎஸ்ஐயும் விரைவில் சந்திப்பேங்கிறாரு. இப்பயே தெரியுதா, மாநில தலைவருக்கு ஈக்குவலான ஒரு பவர் வந்து அண்ணாமலைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாஜக சொல்லாம சொல்லுது. அதை விட்டுட்டு ஒரு பிரயோஜனமான உண்மையான கதையை உட்காந்து டிவியில பேசினா பரவாயில்ல, இல்லாத ஆகாச உருட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவங்களே நேரில் பார்த்த மாதிரி உலகமக உருட்டுக்களை எல்லாம் உட்காந்து உருட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தொடர்ச்சியாக பாஜகவில் தான் பயணிப்பார். பாஜகவில் இருக்கக்கூடிய அவருக்கு என்னைக்குமே மோடி தான் லீடர்னு அவர் பலமுறை சொல்லிட்டாரு. எனவே 2026 அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா வருவாரு, மிகப்பெரிய ஒரு வலுவா சேலஞ்சா இருப்பாரு அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் நினைக்குது. அதிமுக லீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஒருவேளை வந்துட்டாருன்னா எடப்பாடியை ஓவர்டேக் பண்ணிடுவார் அப்படின்ற பயம் எடப்பாடிக்கே இருக்கு, எடப்பாடி சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. திமுகவுக்கு அண்ணாமலை பேச்சுக்கு வந்து அதிகமான வேல்யூ இருக்கு, இளைஞர்கள் கிரௌடு இருக்கு, ஏற்கனவே விஜயும் சமாளிக்க முடியல, சீமானையும் சமாளிக்க முடியல, இதுல இன்னொருத்தரா, அதனாலதான் அடிச்சு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை கொடுத்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே இவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே பொய் என்பது வெகு விரைவில் நிரூபிக்கப்படும். 2026 காலத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.